இந்த உலகத்துல தேவையில்லாத விஷயங்களை, இந்த மாயையான காரியங்களை நீங்க பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபையை நீங்கள் போர்க்கடிக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபையை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட சீஷர்களாக நீங்க ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வீண் மாயையான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு பெரிய ராஜாங்க, ஹல்லேலூயா, தாவீதோட குமாரன் வந்து சாலமோன். அந்த சாலமோன் ராஜா பார்த்தீங்கன்னா அவருக்கு விசேஷித்த ஞானம் இருந்தது. அவர் பெரிய ஒரு பணக்காரா இருந்தாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார், மாயை எல்லாம் மாயை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் கீழே, இந்த பூமி கீழே காணப்படுகிற எல்லா காரியமும் மாயை. ஹல்லேலூயா. vanity, everything is vanity. ஹல்லேலூயா. எல்லாமே மாயங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம பார்க்குற மனுஷனுடைய வாழ்வு எதுக்கு ஒப்பா இருக்குது? புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜனங்களை நாளைக்கு பார்க்க முடியல. மனுஷனுடைய வாழ்வு, மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய பிரயாசம், மனுஷனுடைய சம்பத்து எல்லாமே மாயையா இருக்கிறதுங்க. ஆனால் நம்ம யாரை பற்றி கொள்ளணும்? கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எந்த மனுஷனை நம்பல, இந்த மாயையான உலகத்தை நான் நம்பல, இந்த மாயையான மனுஷனை நான் நம்பல, இந்த மாயையான பணத்தை நான் நம்பல, இந்த மாயையான பிரயாசம், இந்த மாயையான சம்பத்தை நான் நம்பல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறதுங்க, இந்த உலகத்துல நீங்க மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஹல்லேலூயா. சோ அதனால மூன்றாவது காரியமாக வீணான மாயையை பற்றி கொண்டிருக்காம, இந்த உலகத்தில் சிற்றின்பங்களுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஆனா அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க பாடி துதிச்சு அவர் ஆராதிச்சு அவருடைய வேதத்தை நீங்க தியானிக்கும் போது ஒரு எல்லையில்லாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கடந்து போயிருக்கிறீங்க? நீங்க எவ்வளோ பாரத்தோட கஷ்டத்தோட அவருடைய சமூகத்துல வந்திருந்தாலும் அப்பா உங்க உள்ளத்துல நிரப்புவார். ஹல்லேலூயா. ஒரு சமாதானம், ஒரு நிறைவான சமாதானம். ஒருவேளை நீங்க மனுஷன் கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்லி அழுதிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்காது. ஆனா இதே நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து ஏசப்பா கிட்ட உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுங்களேன், ஒரு நிறைவான சமாதானம், யாருமே ஒரு கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தினால, சந்தோஷத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அப்படிதான் அண்ணால் வந்து என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க கதறி அழுதாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல பயங்கரமா அழுதாங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்குது, பயங்கரமா கதறி அழுதுட்டு போனவங்க எப்படி போனாங்க? துக்க முகமா போல. ஹல்லேலூயா. அவங்க ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு அழுதுட்டு மறுபடியும் போய் யோசிக்காதீங்க, ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குது, இது எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். யோவான் 2:8 சொல்லுகிறது, பொய்யான மாயை பற்றி